நாட்டின் பாதுகாப்பு வலயமாகிய அரண் குறித்து பல செய்திகளை உணர்த்தியுள்ள வள்ளுவர், கண்ணால் காண இயலாத அறிவின் சிறப்பை அறிவற்றம் காக்கும் கருவி என்னும் குறட்பாவின் வாயிலாக ஒரு அரசனுக்கு படையும் அரணும் மட்டுமே பாதுகாப்பு அளிக்கக்கூடிய கருவி என்று எண்ணக்கூடாது, அறிவுதான் அழிவு வராமல் காக்கக்கூடிய கருவி என்பதை பதிவு செய்துள்ளார். அந்த அறிவு அரசனுக்கு இல்லையானால் அரணாலும் படைகளாலும் பலனில்லை என்பதை திருவள்ளுவர் பதிவிட்டுள்ளார். அச்சமுடையாருக்கு அறனில்லை என்ற குறட்பாவின் வாயிலாக புற பாதுகாப்புகள் எல்லாம் மனம் வலிமை இல்லாத போது பயனற்றவை என்று திருவள்ளுவர் கூறியுள்ளார். இக்கருத்து இன்றும் ஏற்புடையதாக உள்ளது. நாட்டின் பாதுகாப்பு வலயமாகிய அரண் உறுப்புகளான இந்திய இராணுவம், இந்திய கடற்படை மற்றும் இந்திய விமானப்படை ஆகிய மூன்றும் சிறப்பாக செயல்படுவதால் மட்டுமே நாட்டில் வாழும் மக்கள் இன்பமாகவும் பாதுகாப்பாகவும் வாழ முடிகின்றது. திருக்குறள் கூறும் அரண் குறித்த செய்திகளை ஆராயும் இடத்து திருவள்ளுவர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இப்பொழுது பொருந்தக்கூடிய பல அரண் செய்திகளை பதிவு செய்துள்ளார் என்பதை அறிய முடிகின்றது. திருக்குறளில் கூறப்படாத செய்திகளே இல்லை எனலாம். அனைத்து துறைகள் பற்றியும் கூறப்பட்டுள்ளதால் திருக்குறளை பல்துறை விளக்க கண்ணாடி என்று கூறுவது சாலச் சிறந்ததாகும். போர் வீரர்களின் திறமை அரண் தன்னிடத்து நுகரப்படும் எல்லா பொருட்களையும் கொண்டிருப்பதோடு படை கலங்களையும் பெற்று பகைவரை தாக்க வரும்பொழுது அவ்வரனை காக்கவல்ல வீரமுடைய நல்ல வீரர்களை பெற்றிருத்தல் மிகவும் இன்றியமையாததாகும். இணைமாட்சி தாகிய கண்ணும் வினைமாட்சி இல்லார்கண் இல்லது அரண். அதாவது அரண் எவ்வளவு பாதுகாவலை உடையதாக இருந்த போதிலும் சிறப்பான போர் வீரர் இல்லாதிருந்தால் அந்த அரண் பயனற்றதாகிவிடும் என்று திருவள்ளுவர் படை வீரர்களின் முக்கியத்துவத்தை விளக்கியுள்ளார். படை வீரர்கள் நாட்டை ஆளும் அரசனிடத்தில் அன்பும் வீரமும் சோர்வின்மையும் நல்ல இணக்கமும் தெய்வ சிந்தனைகளும் கல்வி கேள்வி அறிவும் ஒழுக்கமும் உடையவர்களாக இருத்தல் மிகவும் இன்றியமையாததாகும் என்று திருவள்ளுவர் பதிவிட்டுள்ளார். சங்ககால தமிழர்கள் போர் நெறிக்கு இலக்கணம் வகுத்து போர் முறையிலும் அறம் வளர்த்த போழுக்குடையவர்கள் தமிழர்கள். தன் துன்பம் பார்க்கும் பொழுது பிறர் துன்பத்தையும் தன் துன்பம் போல கருதி எதிரி நாட்டு மக்களையும் அரசர்களையும் நடத்திய தமிழர்களின் மரபு போற்றத்தக்கதாகும். சங்க காலத்தில் போரிடும் நாடுகள் நேருக்கு நேர் நின்று அறநெறிப்படி போர் செய்தன. ஆனால் இக்காலத்தில் போர் நெறிகள் எதுவுமின்றி ஆகாயத்திலும் தரையிலும் கடலிலும் வரைமுறையின்றி மறைந்திருந்து தாக்குதல் நடத்துகின்றனர். இக்காலத்தில் நடக்கும் போர் அறம் திரம்பியதாக உள்ளது. மரத்திலும் அறம் போற்றியவர்கள் நமது தமிழர்கள். நேருக்கு நேர் நின்று வாள் வில் ஈட்டி போன்றவற்றை கொன்று போரிடுதலே போர் நெறியாக அக்காலத்தில் இருந்தது. புறமுதுகில் குத்துவதும் புறமுதுகு காட்டி ஓடுவோர்களை மன்னிக்காது துரத்தி கொள்வதும் பலமற்ற ஒருவனை பலசாலி ஒருவன் களத்தில் நில்லாது கள்ளத்தனமாக கொல்ல நினைப்பதும் கொள்வதும் போர் குற்றங்களாகவே கருதப்பட்டன. பகலில் போரிட்டு இரவில் போரிடாமையை தமிழர்கள் போர் அறமாக கொண்டிருந்தனர். போர் நெறியானது அறவழி அடிப்படையில் இருந்தது என்பதை புறநானூற்று செய்யுள்கள் பல நமக்கு எடுத்துரைக்கின்றன. இன்று நம் நாட்டில் பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் இராணுவத்தில் சேர்ந்து பாலைவனங்களிலும் காடுகளிலும் மலைகளிலும் வீர போர் புரிந்து நாட்டை காப்பதோடு தமிழ்நாட்டின் பழம்பெருமையை பறைசாற்றி வருகின்றனர். மரத்திலும் அறம் போற்றியவர்கள் நமது தமிழர்கள் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. நம் தமிழகத்தில் போர் வீரர்கள் தங்கள் உயிரை துச்சமென எண்ணி வீர மரணம் அடைந்தோருக்கு நடுகள் அமைத்து கடவுளாக வழிபட்டனர். அரண் அமைப்பு இயற்கை அரணோடு செயற்கை அரணும் தேவை. எளிதில் எட்ட முடியாத உயர்ந்த அகலமான அருமை மிகு மதில் தேவை என்பதை உயர்வகலம் திண்மை அருமை இந்நான்கின் அமைவரன் என்றுரைக்கும் நூல். மதில் அகலமாய் இருப்பின் படைக்கருவிகளை மறைத்து வைத்து பகைவர்களை தாக்க இயலும் என்று திருவள்ளுவர் பதிவிட்டுள்ளார். முற்றுகையிட்டாலும் முற்றுகையிடாவிட்டாலும் திடீரென போர் செய்தாலும் நயவஞ்சனையாக நெருங்க முயன்றாலும் பகைவரால் வெல்ல முடியாத தகுதியுடையதாக விளங்குவதே அரணாகும் என்பதை முற்றியும் முற்றா தெரிந்தும் என தொடங்கும் 747வது குறட்பாவில் அரண் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் என்பதை திருவள்ளுவர் தெளிவுபடுத்தியுள்ளார். கோட்டைக்குள் இருந்தபடியே இடத்தை விட்டு அகலாமல் சூழ்ந்திருக்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய வகையில் அரண் அமைந்திருக்க வேண்டும் என்பதை முற்றாற்றில் முற்றியவரும் என்ற 748வது குறட்பா விளக்குகின்றது. வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி.